நீங்க எவ்வளவுதான் காஸ்ட்லியான ஷாம்பு சோப் எல்லாம் வாங்கினாலும் தலை சீவும் போது கொத்து கொத்த முடி கொட்டுதா? ஆசையா கட்டின பாத்ரூம்ல அந்த பளபளப்பான குழாயெல்லாம் பார்க்கவே அசிங்கமா வெள்ளை வெள்ளையா கரைபடிஞ்சு போயிருக்கா? இதுக்கெல்லாம் என்னதாங்க காரணம்னு நினைக்காது யோசிச்சிருக்கீங்களா? முடி கொட்டுறதுக்கும் பாத்ரூம் குழாயில உப்பு படியறதுக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிக்கிறீங்களா? ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியுதுல்ல. ஆனா இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் ஒரே ஒரு வில்லன் தான் காரணம். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்மள பல பேர் தினமும் சந்திக்கிற ஒரு விஷயம்தான் இது. நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்? ஒண்ணு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், இல்லனா நாம வாங்குற ஷாம்பூ சரியில்லைன்னு நினைப்போம். ஆனா உண்மை அது கிடையாது. இந்த எல்லா பிரச்சனைக்கும் உண்மையான கண்ணுக்கு தெரியாத ஒரே ஒரு காரணம் உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கு. அது வேற எதுவும் இல்ல, உங்க வீட்ல வர்ற தண்ணீர் தான். ஆமா, நீங்க சரியாதான் கேட்டீங்க, உங்க தண்ணீர் தான் வில்லன். இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிய பத்தி தான் நாம விலாவாரியா பார்க்க போறோம். அதோட பேர் கடின நீர், அதாவது ஹார்ட் வாட்டர். வாங்க அத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax, and enjoy the video. Let's get started. Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe? முதல்ல ஹார்ட் வாட்டர்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இப்ப போர்வெல் போடுறோம்ல, அந்த தண்ணி பூமிக்கு அடியிலிருந்து மேல வரும்போது வழியில இருக்கிற பாறைகள் வழியா வருது. அப்படி வரும்போது அந்த பாறைகள்ல இருக்கிற கால்சியம், மெக்னீசியம்னு 2 மினரல்ஸ தன்னோட நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு வருது. இப்படி கால்சியமோ மெக்னீசியமோ அளவுக்கு அதிகமா கரைஞ்சிருக்கிற தண்ணியை தான் நாம ஹார்ட் வாட்டர்னு சொல்றோம். இங்கதான் நம்மள நிறைய பேர் ஒரு பெரிய தப்பு பண்றோம். டிடிஎஸ்ஸையும் தண்ணியோட கடினத்தன்மையும் ஒண்ணுன்னு குழப்பிக்கிறோம். உங்க வாட்டர் பியூரிஃபையர் கம்பெனிக்காரங்க டிடிஎஸ் பத்தி பேசுவாங்க, ஆனா அதால நம்ம பிரச்சனை தீராது. டிடிஎஸ்ங்கிறது தண்ணியில இருக்கிற எல்லா துகள்களையும் கணக்கெடுக்கிற ஒரு டோட்டல் கவுண்ட். ஆனா நம்ம முடி கொட்டுறதுக்கும் உப்பு படிகிறதுக்கும் உண்மையான காரணம் அந்த கால்சியமும் மெக்னீசியமும் மட்டும்தான். அதுதான் ஹார்ட்னஸ். சரி, இந்த ஹார்ட் வாட்டர் அப்படி என்னதான் பண்ணுது? அது எப்படி உங்க முடியையும் உங்க வீட்டையும் ஒரே நேரத்துல தாக்குது? வாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை இப்ப பார்க்கலாம். இது ஒரு டபுள் அட்டாக் மாதிரிங்க. ஒரு பக்கம் உங்க உடம்பு மேல, உங்க அழகு மேல தாக்குதல். இன்னொரு பக்கம் நீங்க லட்சக்கணக்கில் செலவு செஞ்சு கட்டின உங்க வீடு மேல தாக்குதல். 2 பக்கமும் இது டேமேஜ் பண்ணுது. யோசிச்சு பாருங்க, நீங்க ஷாம்பு போட்டா என்ன வரணும்? நல்லா நொர வரணும். ஆனா ஹார்ட் வாட்டர்ல குளிக்கும்போது நொரைக்கு பதிலா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு மெழுகு மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேரு தான் சோப் ஸ்கம். இந்த ஸ்கம் உங்க தலைமுடியின் வேர்க்கால்களை போய் அடைச்சுக்கும். அதனால முடிக்கு தேவையான சத்து கிடைக்காம முடி மூச்சு திணறி கடைசியில பலவீனமாகி கொட்டிடுது. இந்த சுண்ணாம்பு கரை இருக்கே, அது நம்ம வீட்டு பைப்புகளுக்கு வர்ற கொலஸ்ட்ரால் மாதிரி தான். நமக்கு கொலஸ்ட்ரால் எப்படி ரத்த குழாயை கொஞ்சம் கொஞ்சமா அடைக்குமோ, அதே மாதிரி இது பைப்புள்ள மெதுவா படிஞ்சு ஒரு நாள் தண்ணி வர்றத மொத்தமா நிறுத்திடும், இல்லனா பைப்பையே வெடிக்க வச்சிடும். இது உங்க வீட்டு பிளம்பிங்குக்கே வர்ற ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி. ஓகே, இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்கு, இதுக்கு என்னதான் தீர்வு? இங்கதான் நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும். ஏன்னா நம்மள ஏமாத்துறதுக்குன்னே சந்தையில சில குவிக் ஃபிக்ஸ் தீர்வுகள் இருக்கு. அதெல்லாம் உண்மையா இல்லையான்னு பாப்போமா? நீங்க கண்டிப்பா ஆன்லைன்ல பாத்திருப்பீங்க. 500 ரூபாய்க்கே 600 ரூபாய்க்கெல்லாம் ஷவர் ஃபில்டர்னு விப்பாங்க. இத மாட்டினா போதும் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு விளம்பரம் போடுவாங்க. கேட்க நல்லாதான் இருக்கு, ஆனா நிஜமாவே அது வேலை செய்யுமா? இதுக்கு ஒரே பதில், ஒரு பெரிய இல்ல. சத்தியமா வேலை செய்யாது. ஏன் வேலை செய்யாதுன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். இந்த சின்ன ஃபில்டர்கள் எல்லாம் ஒரு டீ வடிகட்டி மாதிரி தான். அது டீ தூளை தடுக்குமே தவிர டீல நல்லா கரைஞ்சு போன சர்க்கரை அதால பிரிக்க முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி தான் இந்த ஃபில்டர். தண்ணியில இருக்கிற மண்ணு தூசிய தடுக்குமே தவிர தண்ணியோட முழுசா கரைஞ்சு போன அந்த கால்சியம் மெக்னீசியத்தை இதால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஐயோ, அப்போ என்னடா பண்றதுன்னு கேக்குறீங்களா? கவலையே வேண்டாம். இந்த போலியான தீர்வுகளெல்லாம் தூக்கி போட்டுட்டு நிஜமான நிரந்தரமான தீர்வுகள் என்னன்னு இப்போ நாம பார்க்கலாம். பாருங்க, இதுக்கு 3 விதமான தீர்வுகள் இருக்கு. உங்க நிலைமைக்கும் பட்ஜெட்டுக்கும் எது சரிப்பட்டு வருமோ அதை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். முதல் தீர்வு இதுதான் பெஸ்ட், அல்டிமேட் ஃபிக்ஸ். இது சொந்த வீடு வச்சிருக்கிறவங்களுக்கு வீடு முழுமைக்கும் ஒரு நிரந்தர தீர்வு. 2வது, வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, இல்ல ஒரு வாஷிங் மிஷினுக்கு மட்டும் தீர்வு வேணும்னா அதுக்கு பட்ஜெட் ஃபிக்ஸ் இருக்கு. 3வதா, இப்போதைக்கு இருக்கிற கரையை போக்கணும்னா அதுக்கு ஒரு சிம்பிளான கிளீனிங் ஹேக் இருக்கு.
இந்த உண்மையான வாட்டர் சாஃப்ட்னர் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அயனி பரிமாற்றம்ங்கிற முறையில தான் அது வேலை செய்யும். அதுக்குள்ள ரெசின் ஒரு மேஜிக்கல் பொருள் இருக்கும். அது ஒரு பவர்ஃபுல் மேக்னெட் மாதிரி. தண்ணி அதுக்குள்ள போகும்போது தண்ணியில இருக்கிற கெட்ட கால்சியத்தையும் மெக்னீசியத்தையும் டப்புன்னு பிடிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கு பதிலா நல்ல சாஃப்டான சோடியம் மினரலை தண்ணிக்குள்ள அனுப்பிடும். இதுதான் உண்மையான அறிவியல் தீர்வு. ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க வீட்ல சாஃப்ட் வாட்டர் இருக்கு. இனிமே முடி கொட்டுற பிரச்சனை கிடையாது. உங்க முடி பட்டு மாதிரி மென்மையா இருக்கு. ஸ்கின்ல அரிப்பு இல்ல, நல்லா சாஃப்டா இருக்கு. கொஞ்சோண்டு ஷாம்பு போட்டாலே போதும், நுர தள்ளுது. உங்க வாஷிங் மிஷின், கீசர் எல்லாம் வருஷக்கணக்கா புதுசு மாதிரி உழைக்கும். பாத்ரூம்ல அந்த அசிங்கமான வெள்ளை கரைக்கே இடமில்ல. கேட்கவே சூப்பரா இருக்குல்ல? அதனால கடைசியா ஒன்னு சொல்றேன். ஒரு வாட்டர் சாஃப்ட்னரை வாங்குறத ஒரு செலவா மட்டும் பார்க்காதீங்க. அது உங்க குடும்பத்தோட ஆரோக்கியத்துக்காகவும், நீங்க ஆசையாசையா கஷ்டப்பட்டு கட்டின உங்க வீட்டை பாதுகாக்கிறதுக்காகவும் நீங்க பண்ற ஒரு முக்கியமான முதலீடு. இந்த விழிப்புணர்வு வந்தாலே போதும், பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான்.